எஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு நல்ல டாப்பிக்கோடு இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 8.4 ஃபர்ஸ்ட் சம். sin A, secant A and tan A in terms of cot A. இந்த 3 டேர்மையும் நம்ம cot A வர மாதிரி ரீஃபார்மேட் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா cosec ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 + cot ஸ்கொயர் A. இப்போது நான் இதை ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். 1 / cosec ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 / 1 + cot ஸ்கொயர் A. இப்போ 1 / cosec ஸ்கொயர் ஏங்கிறது sin ஸ்கொயர் A. ஸோ sin ஸ்கொயர் A எழுதிட்டேன். இதை நான் ரைட் ஹேண்ட் சைடு நான் அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறேன். இப்போது நம்ம sin A தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது sin ஸ்கொயர் A. ஸோ இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். அதனால் எப்படி மாறும்னா sin A ஈக்குவல் டு +or - (1/1 + cot ஸ்கொயர் A). அந்த ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். அதனால் இந்த +or - வருது. இது ஏன் வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிள், -5 × -5 பண்ணாலும் 25 தான், 5 × 5 பண்ணாலும் 25 தான். ஸோ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். அதனால் நான் இங்கே +or - எழுதியிருக்கேன். இப்போது இதை நான் திருப்பி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே டினாமினேட்டரில் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. தேர்ஃபோர் sin A ஈக்குவல் டு 1/(1 + cot ஸ்கொயர் A). மேலே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1 தான். இங்கே ஏன் நான் மைனஸ் போடலைன்னா, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணும்போது எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் தான் வரும். therefore the reason is adding two positive numbers gives positive result. இப்போது sin Aவை நம்ம cot Aங்கிற டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷனில் secant Aவை ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா secant ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் A. இப்போ இந்த tan ஸ்கொயர் Aக்கு நான் cot ஸ்கொயர் A டேர்மில் எழுதணும். ஆல்ரெடி கொஷனில் tan A கேட்டிருக்கறனால நம்ம ஃபஸ்ட்டு tan Aவை cot A டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த secant ஸ்கொயர் Aவை கண்டினியூ பண்ணலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin A / cos A ஈக்குவல் டு tan A. அதே மாதிரி cos A / sin A ஈக்குவல் டு cot A. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது tan A ரெசிப்ரோக்கல் பண்ணால் cot A வர மாதிரியும், இல்லாட்டி cot A ரெசிப்ரோக்கல் பண்ணால் tan A வர மாதிரியும் இருக்குது. therefore tan A ஈக்குவல் டு 1/cot A. இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஏன்னா tan A sin A / cos A இருக்குது. அதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் cos A / sin A ஆகிடும். அதே மாதிரி cos A / sin Aவை ரெசிப்ரோக்கல் பண்ணால் sin A / cos A ஆகும், which is tan A. therefore tan A ஈக்குவல் டு 1/cot A ஆகிடுச்சு. இப்போது இங்கே tan ஸ்கொயர் Aக்கு பதிலாக நான் ஆல்ரெடி தெரிஞ்ச அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது 1/cot ஸ்கொயர் A. tan ஸ்கொயர் Aங்கிறனால cot ஸ்கொயர் A நம்ம நோட் பண்ணுறோம். இப்போது எல்சிஎம் எடுத்து இதை சால்வ் பண்ணணும். cot ஸ்கொயர் A + 1/cot ஸ்கொயர் A. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க secant ஸ்கொயர் A அப்படியே தான் வரும். இப்போது நமக்கு தேவை secant A மட்டும்தான். secant Aல ஸ்கொயர் இந்த சைடு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். therefore secant A ஈக்குவல் டு (cot ஸ்கொயர் A + 1/cot A). டினாமினேட்டரில் இருக்கிற cot ஸ்கொயர் அந்த ஸ்கொயரும் அந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நமக்கு cot A வந்துடும். ஸோ secant Aவையும் நம்ம cot A டேர்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். கொஷனில் கேட்ட மாதிரி நம்ம tan Aவும் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, secant Aவும் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி sin Aவும் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். இப்போது செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல் ரேஷியோஸ் ஆஃப் ஆங்கிள் A இன் டேர்ம்ஸ் ஆஃப் secant A. ஆல் ரேஷியோஸ்னால் sin A, cos A, tan A, cot A, cosec A. இது எல்லாத்தையும் secant Aவால் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ரேஷியோஸ்னால் secant Aவும் இன்க்ளூட் ஆகும். பட் நம்ம எல்லாமே secant Aல ரெப்ரசன்ட் பண்ணுறனால நான் இங்கே அதை எழுதலை. ஃபஸ்ட்டு sin A எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் sin ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 - cos ஸ்கொயர் A. நெக்ஸ்ட்டு 1 - cos ஸ்கொயர் Aவை நான் 1/secant ஸ்கொயர் A எழுதுகிறேன். இப்போ எல்சிஎம் எடுக்கிறேன்.
which is equal to secant square a minus 1 whole by secant square a. sin square a ஓட இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ sin a கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டி போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். therefore sin a equal to square root of secant square a minus 1 by secant square a. This is equal to square root of secant square a minus 1 divided by இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ secant a. இப்போ sin a-வை நம்ம secant a டேர்ம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு cos a. cos a equal to 1 by secant a. அவ்வளோதான். cos a-வையும் நம்ம secant a டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. அடுத்து tan square a. tan square a equal to secant square a minus 1. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போது tan square a-வாக இருக்குது, நம்ம tan a கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த ஸ்கொயர் இந்த ஈக்குவல் டு தாண்டி வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். therefore tan a equal to square root of secant square a minus 1. ஸோ tan a-வையும் நம்ம secant a-ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு cot a. cot a equal to cos a by sin a. இதுவும் நமக்கு தெரிஞ்ச காமன் ஃபார்முலா. இதை அகெயின் நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன்னா, this is equal to cos a divided by sin a. sin a நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் secant square a minus 1 again divided by secant a. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் பண்ணி சால்வ் பண்ணலாம். equal to cos a into secant a by square root of secant square a minus 1. இதுக்கப்புறம் இந்த cos a-வை நான் 1 by secant a எழுதுகிறேன். 1 by secant a into secant a by square root of secant square a minus 1. இப்போது நான் இங்கே secant a கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைனலாக 1 by square root of secant square a minus 1ன்னு வரும். ஸோ இப்போ cot a-வையும் நான் secant square a டேர்மில் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நான் இப்போது லாஸ்ட்டாக cosec a இருக்குது. cosec a-வையும் இப்போ நம்ம secant a-ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். cosec a equal to 1 by sin a. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான். sin a-ஓடது நம்ம கண்டுபிடிச்சி வச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 by secant square a minus 1 தி again divided by secant a. இப்போது வந்து நான் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். 1 into secant a by square root of secant square a minus 1 which is equal to 1 into secant a தான். secant a by square root of secant square a minus 1. ஸோ cosec a-வையும் நம்ம secant a-ல ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போது தேர்ட் சம். அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாமே 90 மைனஸ் தீட்டாவில் எழுத போகிறோம். sin ஸ்கொயர் 63 டிகிரிங்கிறது sin 90 மைனஸ் 27. ஏன்னா 90 மைனஸ் 27 தான் 63, அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டாச்சு. ப்ளஸ் sin ஸ்கொயர் 27 டிகிரி. ஸோ இந்த செகண்ட் டைம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. டிவைடட் பை cos ஸ்கொயர் 17 டிகிரியும் நான் 90 மைனஸ் தீட்டா ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். cos ஸ்கொயர் 90 minus 73. ஏன்னா 90 minus 73 தான் 17. ப்ளஸ் செகண்ட் டைம் நான் அப்படியே நோட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு தெரியும் sin 90 minus தீட்டாங்கிறது cos தீட்டா. ஸோ cos ஸ்கொயர் 27 ஸ்கொயர் இருந்தனால நம்ம ஸ்கொயர் போட்டாச்சு. ப்ளஸ் அந்த sin ஸ்கொயர் 27 டிகிரி அப்படியே வச்சாச்சு. டிவைடட் பை cos ஸ்கொயர் 90 minus 73ங்கிறது sin தீட்டா. ஸோ sin ஸ்கொயர் 73 ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற cos ஸ்கொயர் 73. cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1. ஸோ 1 டிவைடட் பை டினாமினேட்டர்லேயும் cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா தான் இருக்குது. ஸோ டிவைடட் பையும் 1 தான். 1 by 1ம் 1 தான். நான் ஜஸ்ட் இங்கே நோட் பண்ணுறேன் ஐடென்டி. cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போது செகண்ட் சப்டிவிஷன். இது ஃபஸ்ட் சப்டிவிஷன் மாதிரியே தான். sin 25 நான் அப்படி வச்சுக்கிறேன். இந்த cos 65 நான் cos 90 மைனஸ் தீட்டாவில் எழுதுகிறேன். cos 90 மைனஸ் 25 டிகிரி. ஏன்னா cos
90 minus 25ங்கிறது 65. ஸோ இந்த 65 நான் எப்படி எழுதிட்டேன். ப்ளஸ் cos 25 sin 65 நான் sin 90 minus 25 எழுதுகிறேன். ஸோ sin 25 நான் அப்படியே வச்சுட்டேன். cos 90 minus தீட்டாங்கிறது sin தீட்டா. ஸோ sin 25 ப்ளஸ் cos 25 அப்படியே வச்சாச்சு. sin 90 minus தீட்டாங்கிறது cos தீட்டா. ஸோ cos 25. இது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது. sin into sin வந்து sin ஸ்கொயர். ஸோ sin ஸ்கொயர் 25 டிகிரி ப்ளஸ் அதே மாதிரி cos ஸ்கொயர் 25 டிகிரி. நமக்கு ஆல்ரெடி தெரியும் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. மேலே எழுதியிருக்கிற அதே ஐடென்டிட்டி தான். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஃபோர்த் சம்மில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் 9 secant ஸ்கொயர் a மைனஸ் 9 tan ஸ்கொயர் a கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துலேயும் நான் 9 காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ உள்ளே வந்துட்டு 9 into secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a வரும். இப்போது ஈக்குவல் டு 9 into secant ஸ்கொயர் a மைனஸ் tan ஸ்கொயர் a ஈக்குவல் டு 1. அதனால் நான் இதுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 9 into 1 ஈக்குவல் டு 9. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் 1 + tan தீட்டா + secant தீட்டா into 1 + cot தீட்டா மைனஸ் cosec தீட்டா. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவல் டு 1 + tan தீட்டா வந்து sin தீட்டா பை cos தீட்டா ப்ளஸ் secant தீட்டாவை 1 பை cos தீட்டான்னு எழுதுகிறேன். இன்ட்டு 1 + cot தீட்டாவை நான் cos தீட்டா பை sin தீட்டான்னு எழுதுகிறேன். மைனஸ் cosec தீட்டாவை 1 பை sin தீட்டான்னு எழுதுகிறேன். இப்போது தனித்தனியாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேர்மில் 1/1 அப்படின்னு அர்த்தம். இங்கேயும் 1 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேர்மில் எல்சிஎம் எடுத்தால் cos தீட்டா வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் cos தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே cos தீட்டாவால் பண்ணணும். ஸோ cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டா ப்ளஸ் 1 தி ஹோல் பை cos தீட்டா. செகண்ட் டேர்மில் எல்சிஎம் எடுத்தால் sin தீட்டா வரும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை sin தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் sin தீட்டா ப்ளஸ் cos தீட்டா மைனஸ் 1 டிவைடட் பை எல்சிஎம் வந்து sin தீட்டா. ஸோ sin தீட்டான்னு எழுதியாச்சு. இப்போது இந்த cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டாவை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த 1 பின்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த டேர்ம்லேயும் இந்த sin தீட்டா ப்ளஸ் cos தீட்டாங்கிறது a, இந்த 1ங்கிறது b. நமக்கெல்லாம் ஐடென்டிட்டி தெரியும். a + b இன்ட்டு a மைனஸ் b ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அதனால் cos தீட்டா ப்ளஸ் sin தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை cos தீட்டா இன்ட்டு sin தீட்டா. அது ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ நான் இங்கே எழுதிட்டேன். இப்போது இது மட்டும் பார்த்திங்கன்னா a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 cos தீட்டா sin தீட்டா மைனஸ் அந்த 1 ஸ்கொயர் 1 தான் டிவைடட் பை sin தீட்டா cos தீட்டா. அது அப்படியே எழுதியாச்சு. இப்போது இந்த cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவோடைய வேல்யூ 1. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2 cos தீட்டா sin தீட்டா மைனஸ் 1 பை sin தீட்டா cos தீட்டா. இப்போது இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது 2 sin தீட்டா cos தீட்டா. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். 3 × 4 ஒன்று தான், 4 × 3 ஒன்று தான். அதனால் மாற்றி எழுதியிருக்கேன். டிவைடட் பை sin தீட்டா cos தீட்டா. இப்போது sin தீட்டா cos தீட்டா sin தீட்டா cos தீட்டா கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்கிறது 2 தான். எப்படி இந்த +1 -1 கேன்சல் ஆச்சோ அதே மாதிரி இந்த sin தீட்டா கேன்சல், cos தீட்டா கேன்சல். அதனால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இப்போது ஃபோர்த் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் secant a + tan a into 1 - sin a. இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு secant a வந்து நான் 1 / cos aன்னு எழுதுகிறேன் ப்ளஸ் tan a sin a / cos aன்னு எழுதிட்டேன். செகண்ட் டேர்மை நான் அப்படியே ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது அது ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போது எல்சிஎம் எடுத்தால் சேம் டினாமினேட்டர் தான்.
அதனால் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 + sin A by cos A. இந்த செகண்ட் டேர்மை நான் அப்படியே கொண்டு வந்துடுறேன். இப்போது நான் வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது a + b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது, which is a² - b². அப்போது 1² minus sin² A divided by இந்த cos A நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1² 1 தான். ஸோ 1 minus sin² நான் அப்படியே வச்சுட்டேன், divided by cos A. 1 minus sin² Aங்கிறது cos² A, அது நமக்கு தெரியும். ஸோ cos² A எழுதியாச்சு, டிவைடட் பை அதே cos Aவை எழுதியாச்சு. இங்கே மேலே cos² A இருக்குது, அதாவது 2 cos இருக்குது, கீழே ஒரு cos A இருக்குது. ஸோ அதில் ஒன்று கேன்சல் பண்ணலாம், ஏன்னா மேலே cos² A இருக்குது, அதாவது 2 cos A இருக்குது, பட் கீழே ஒரு cos A இருக்குது. ஸோ cos A கேன்சல் பண்ணால் நமக்கு cos A கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷனில் கொடுத்துருக்குது என்னென்னா 1 + tan² A by 1 + cot² A. இதை இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஈக்குவல் டு 1 + tan² Aவை நம்ம sin² A by cos² Aன்னு எழுதலாம். ஸோ நான் அப்படி எழுதிக்கிறேன். டிவைடட் பை 1 + cot² Aவை cos² A by sin² Aன்னு எழுதலாம். இப்போது நியூமரேட்டரில் தனியாக எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லைனாலும் cos² Aல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ cos² A + sin² A by cos² A. ஏன்னா எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு cos² Aவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டிவைடட் பை சேம் வே டினாமினேட்டருக்கும் அதே மாதிரி பண்ணுறேன். sin² A + cos² A டிவைடட் பை sin² A. இப்போ இங்கே டிவிஷன் இருக்குது, நம்ம அதை ரெசிப்ரோக்கல் பண்ணி சால்வ் பண்ணலாம். cos² A + sin² Aங்கிறது 1 தான். ஸோ 1 போட்டாச்சு, டிவைடட் பை cos² A இன்ட்டு இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி அது நியூமரேட்டருக்கு போயிடும். sin² A டிவைடட் பை sin² A + cos² A 1ங்கிறனால 1 போட்டிருக்கேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு sin² A by cos² A வரும். sin² A by cos² Aங்கிறது tan² A, அதாவது ஆப்ஷன் டி. அடுத்து சாப்டர் 8ல் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 8.4ல் 5th சம். அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் cosec θ minus cot θ the whole square equal to 1 minus cos θ by 1 plus cos θ. இந்த சப்டிவிஷன் எல்லாமே ப்ரூவ் பண்ண வேண்டிய சம்ஸ் தான். ஸோ இது LHS, இது RHS. LHS எடுத்து RHS ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம LHS எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். cosec θ minus cot θ the whole square. ஸோ இதுதான் LHS. இது ஈக்குவல் டு இந்த cosec θவை 1/sin θன்னு எழுதிக்கலாம், மைனஸ் cot θவை cos θ by sin θன்னு எழுதிக்கலாம். ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால ஸ்கொயர் போட்டுட்டேன். இப்போ சேம் டினாமினேட்டர், ஸோ ஜஸ்ட்டு அப்படியே சப்ராக்ட் பண்ணிடுறேன். 1 minus cos θ by sin θ. இங்கே வந்து ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்னால எல்சிஎம் எடுக்க வேண்டிய வேலை இல்லை. ஸோ ஸ்கொயர் இருக்கிறனால இந்த ஃபுல் ஃப்ராக்ஷனுக்கு ஸ்கொயர். இப்போது செப்பரேட் பண்ணி எழுதலாம். 1 minus cos θ the whole square by இந்த ஸ்கொயர் கீழேயும் வரும், ஸோ sin² θ. ஸோ இப்போ அந்த 1 minus cos θ the whole square நான் அப்படியே எழுதிக்கிறேன். கீழே டினாமினேட்டரை sin² θவை நான் 1 minus cos² θன்னு ரீஃபார்மேட் பண்ணி எழுதிக்கிறேன். கீழே இங்கே டினாமினேட்டரில் 1 minus cos² θ இருக்குது. இது a² minus b² ஈக்குவல் டு a + b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது a²க்கு பதிலாக 1² இருக்குது, b²க்கு பதிலாக cos² θ இருக்குது. இப்போ இந்த டினாமினேட்டர் இந்த ஐடென்டிட்டி வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டர் வந்து 1 minus cos θ the whole square அப்படியே எழுதிக்கிறேன், டிவைடட் பை a + b into a minus b இல்லையா. ஸோ 1 plus cos θ into 1 minus cos θ. இப்போது நியூமரேட்டரையும் இந்த டேர்மையும் கேன்சல் பண்ண பார்க்குறேன். ஸோ 1 minus cos θ அப்படிங்கிற டேர்ம் மேலே 2 இருக்குது, கீழே டினாமினேட்டரில் அது 1 தான் இருக்குது. மேலே நியூமரேட்டரில் அதில் இருக்கிற ஒரு டேர்மையும் கீழே டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு டேர்மையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். பண்ணால் நமக்கு
1 minus cos theta by 1 plus cos theta வரும். hence proved. அதாவது எப்படின்னா a into a by a இருக்குன்னு அர்த்தம். அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற அந்த a ஸ்கொயருங்கிறது a into a. ஸோ அதில் ஒரு டேர்ம் நான் கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தான் பேலன்ஸ் மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு டேர்ம் இருக்கும், அந்த டேர்ம் தான் இங்கே எழுதியிருக்கேன். டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டேன். hence proved. RHS வந்துருச்சு. இப்போது ஃபிஃப்த்தில் செகண்ட் சப்டிவிஷன் cos a by 1 plus sin a plus 1 plus sin a by cos a equal to 2 secant சொல்லியிருக்காங்க. இது LHS, இது RHS ப்ரூவ் பண்ணணும். LHS equal to RHSன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயும் போல் நம்ம LHS எடுத்துகிட்டு RHS வருதுன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ LHSக்கு நம்ம LCM எடுக்க போகிறோம். 1 plus sin a டினாமினேட்டர் இருக்குது, இங்கே cos a இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை cos a-வால் மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் a வரும், ப்ளஸ் 1 plus sin a ஆல்ரெடி இருக்குது, அகெயின் 1 plus sin a-வால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus sin a தி ஹோல் ஸ்கொயர் வரும், டிவைடட் பை 1 plus sin a இன்ட்டு cos a. ஸோ டினாமினேட்டர் ஜஸ்ட் மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஏன்னா எல்சிஎம் எடுக்கும்போது இது ரெண்டுமே சேர்ந்து மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். அதனால் ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி நான் இங்கே எழுதிட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் காஸ் ஏ இல்லாதனால நான் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை காஸ் ஏயால் மல்டிப்ளை பண்ணனால எனக்கு நியூமரேட்டரில் காஸ் ஸ்கொயர் ஏ வந்திருக்கு. செகண்ட் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டரில் 1 plus sin a இல்லாதனால நான் நியூமரேட்டரோட 1 plus sin a மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 1 plus sin a தி ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போது இந்த நியூமரேட்டரில் இந்த செகண்ட் டேர்ம் a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் இந்த டேர்மை நான் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். cos ஸ்கொயர் a ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2 into a into b plus b ஸ்கொயர், அதாவது sin ஸ்கொயர் a டிவைடட் பை அந்த என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 plus sin a into cos a. இப்போது cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a வந்து 1, அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ 1 எழுதிட்டேன். ப்ளஸ் 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். 1 ப்ளஸ் 2 into 1 2 sin a divided by 1 plus sin a into cos a. அந்த டினாமினேட்டர் அப்படியே எழுதியாச்சு. இப்போது 1 plus 1 2, ஸோ 2 plus 2 sin a divided by ஜஸ்ட் அதே டேர்ம்ஸை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போது நியூமரேட்டரில் 2 காமனாக இருக்குது. ஸோ நான் 2வை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் நமக்கு 2 into 1 plus sin a divided by 1 plus sin a into cos a வரும். இப்போ 1 plus sin a 1 plus sin a நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாம், நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் இருக்கிறனால. ஸோ அந்த ஃபுல் டேர்மே நம்ம கேன்சல் பண்ணுறோம். பண்ணால் இப்போ நமக்கு 2 by cos a இருக்குது. இதை நான் 2 into 1 by cos a எழுதுகிறேன். 1 by cos aங்கிறது secant a. ஸோ ஈக்குவல் டு 2 secant a. இதுதான் RHS. hence proved. இப்போது தேர்ட் சப்டிவிஷன், இங்கேயும் LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் நம்ம LHS எடுத்துகிட்டு RHS வர வச்சுட்டு நம்ம ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு tan தீட்டா கொடுத்துருக்காங்க. நான் tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுகிறேன். டிவைடட் பை 1 மைனஸ் காட் தீட்டா. காட் தீட்டாவை நான் காஸ் தீட்டா பை sin தீட்டா எழுதுகிறேன். ப்ளஸ் திருப்பி காட் தீட்டா, அதை நான் காஸ் தீட்டா பை sin தீட்டா எழுதுகிறேன். 1 மைனஸ் tan தீட்டாவை நான் sin தீட்டா பை காஸ் தீட்டான்னு எழுதுகிறேன். இப்போது LCM எடுத்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். sin தீட்டா பை காஸ் தீட்டா டிவைடட் பை LCM எடுத்தால் sin தீட்டா, ஏன்னா இங்கே பை 1 தான் இருக்குது. ஸோ sin தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா தி ஹோல் டிவைடட் பை sin தீட்டா. சிமிலராக இந்த டேர்முக்கும் ப்ளஸ்
cos theta by sin theta the whole divided by, இங்கே எல்சிஎம் எடுத்தால் cos theta வரும், ஏன்னா by 1 இருக்குது, அதனால் இந்த டேர்மை cos thetaவால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ cos theta minus sin theta divided by cos theta. இப்போது இதை நான் வந்து ரெசிப்ரோகேட்லாம் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு sin theta by cos theta into sin theta by sin theta minus cos theta divided by இந்த டேர்ம் இருந்தனால இன்டூ பண்ணியாச்சு. இப்போ ப்ளஸ் cos theta by sin theta, இது ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போது செகண்ட் டேர்ம் இன்டூ cos theta by, இப்போது டிவைடட் பைன்னு நம்ம இந்த நியூமரேட்டர் எழுதுறது நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். மைனஸ் sin theta ப்ளஸ் cos thetaன்னு எழுதிட்டேன். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது sin theta into sin theta sin square theta divided by cos theta into sin theta minus cos theta plus cos theta into cos theta cos square theta by டினாமினேட்டரில் sin theta into இது பண்ணுறேன். ஸோ இந்த மைனஸை நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். மைனஸ் sin theta into sin theta minus cos theta. அப்போ தான் மைனஸ் sin theta into sin theta ப்ளஸ் sin theta வரும். அடுத்த டேர்மும் மைனஸ் sin theta into minus cos theta ப்ளஸ் cos theta வந்துடும். இதுக்கப்புறம் நான் காமனாக டினாமினேட்டரில் sin theta minus cos theta இருக்கிறனால 1/sin theta minus cos thetaவை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ உள்ள ஃபஸ்ட் டேர்மில் நியூமரேட்டரில் இருக்கிற sin square theta வரும், டிவைடட் பை டினாமினேட்டரில் வெளியே இருக்கிற cos theta ப்ளஸ் இங்கே இருக்கிற cos square theta டிவைடட் பை மைனஸ் sin theta வரும். இப்போது இந்த டினாமினேட்டரில் இருக்கிற மைனஸை நான் அந்த ஃபுல் ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு போகிறேன். ஸோ அந்த ஃபுல் செகண்ட் ஃப்ராக்ஷனுமே மைனஸ் ஆகிடும். 1/sin theta minus cos theta into sin square theta plus sin square theta minus cos square theta divided by cos theta, இதுக்கு இங்கே divided by sin theta, ஏன்னா அங்கே கீழே இருக்கிற மைனஸ் அந்த டேர்முக்கே போயிடுச்சு. ஈக்குவல் டு இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1/sin theta minus cos theta into, இப்போது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் sin thetaவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ sin cube theta divided by cos theta மைனஸ் செகண்ட் ஃப்ராக்ஷனை cos thetaவால் மல்டிப்ளை பண்ணுறனால cos cube theta தி ஹோல் டிவைடட் பை இன்ட்டு டினாமினேட்டரில் இன்ட்டு sin theta. இது ஏன் இப்படி பண்ணியிருக்கோன்னா, நமக்கு எல்சிஎம் வந்து cos thetaவும் sin thetaவும் தான். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் sin theta இல்லாதனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் sin thetaவால் மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் டேர்மில் cos theta தான் எல்சிஎம், அதனால் நியூமரேட்டர் டினாமினேட்டரையும் cos thetaவால் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால் நமக்கு cos cube theta sin cube thetaன்னு வந்திருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டர் a cube minus b cube is equal to a minus b into a square plus b square plus ab அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இது a cube, இது b cube. இது எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற 1/sin theta minus cos theta அப்படியே வந்துடும். இப்போ ப்ராக்கெட்டில் நியூமரேட்டரை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். a minus bங்கிறது sin theta minus cos theta into a ஸ்கொயருங்கிறது sin square theta plus b square cos square theta plus ab sin theta cos theta divided by அங்கே டினாமினேட்டரில் இருக்கிற அதே cos theta sin theta. இப்போது இது செகண்ட் டேர்ம், இது ஃபஸ்ட் டேர்ம். இப்போது இந்த sin theta minus cos thetaவும் இங்கே நியூமரேட்டரில் இருக்க sin theta minus cos thetaவும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா இது நியூமரேட்டர், அது டினாமினேட்டர். ஸோ அந்த கம்ப்ளீட் டேர்மையும் நம்ம இப்போது கேன்சல் பண்ணுறோம். sin square theta plus cos square thetaங்கிறது 1 plus sin theta cos theta divided by, இதை நான் வந்து மாற்றி எழுதிக்கிறேன், sin theta cos theta
இப்போது இதை நான் பிரித்து எழுதுகிறேன். 1/sin theta cos theta ப்ளஸ் sin theta cos theta by sin theta cos theta. அந்த டினாமினேட்டர் ஷேர் ஆகிருக்கு. ஸோ அதை நான் 2 ஃப்ராக்ஷனாக பிரித்து எழுதுகிறேன். இப்போது 1/sin theta cos thetaங்கிறது இன்னும் 1/sin theta இன்ட்டு 1/cos thetaன்னு பிரிக்கிறேன். ப்ளஸ் sin theta cos theta sin theta cos thetaங்கிறது 1. 1/sin theta இன்ட்டு 1/cos theta இருக்குது. 1/cos thetaங்கிறது secant theta, 1/sin thetaங்கிறது cosec theta ப்ளஸ் 1. இதான் RHS, hence proved. இப்போது fourth subdivision 1 plus secant a by secant a equal to sin square a by 1 minus cos a ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம LHS எடுத்துகிட்டு அது ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS எடுத்துட்டேன். 1 ப்ளஸ் secant ஏவை 1/cos aன்னு எழுதலாம். ஸோ 1/cos a எழுதிட்டேன். டிவைடட் பை secant ஏவை அகெயின் 1/cos a எழுதுகிறேன். இப்போ இந்த நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட் டேர்மில் எதுவுமே இல்லைனாலும் by 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போது எல்சிஎம் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை cos aவால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நியூமரேட்டர் வந்து cos a ப்ளஸ் 1/cos a அப்படின்னு வரும். டினாமினேட்டரை நான் ஜஸ்ட் டிவைடட் பை 1/cos aன்னு எழுதிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிட்டேன். இந்த டிவிஷனை நான் ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். இன்ட்டு cos a by 1. இப்போ cos a கேன்சல் ஆகும். நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு cos a ப்ளஸ் 1/1 டிவைடட் பை 1 எழுதினாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போது இந்த டேர்மை ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன். இப்போது இந்த டேர்மோட நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் காஞ்சுகேட் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 + cos a இன்ட்டு 1 - cos a by 1 - cos a. காஞ்சுகேட்டுங்கிறது செகண்ட் டேர்ம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா செகண்ட் டேர்ம் மைனஸாக இருக்கணும். அப்படி மைனஸாக இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் தான் காஞ்சுகேட் டேர்ம். இந்த காஞ்சுகேட் டேர்மால் நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த நியூமரேட்டரை a + b இன்ட்டு a - b ஈக்குவல் டு a² - b². இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது a² அதாவது 1² மைனஸ் b² அதாவது cos square a அப்படின்னு வரும். டிவைடட் பை 1 - cos a அப்படியே வந்துடும். ஃபஸ்ட் டேர்மில் டிவைடட் பை எதுவும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 into anything is சேம் நம்பர் தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1² - cos square aங்கிறது sin square a. இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான். டிவைடட் பை 1 - cos a. இதுதான் RHS, hence proved. இப்போது ஃபிஃப்த்து சப்டிவிஷன் LHS கொடுத்துருக்காங்க, RHS கொடுத்துருக்காங்க. நம்ம LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு சில மேனிப்புலேஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். எப்பயும் போல் LHS எடுத்துக்கலாம். இந்த LHSல இருக்கிற ஒவ்வொரு டேர்மையும் நான் கம்ப்ளீட்டாக sin a-வால் டிவைட் பண்ணுறேன். போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அப்போ என்ன ஆகும்னா cos a by sin a மைனஸ் sin a by sin a ப்ளஸ் 1/sin a divided by cos a by sin a plus sin a by sin a minus 1/sin a. எல்லா டேர்மையும் sin a-வால் டிவைட் பண்ணுறதுனால எந்த வேல்யூவும் மாறாது. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். cos a by sin a cot a minus sin a by sin a 1, ஏன்னா அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 1/sin a cosec a divided by cos a by sin a cot a plus 1 minus cosec a. sin a கேன்சல் ஆகிறதுனால 1 ஆகிடுச்சு. 1/sin a cosec a. இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். இதை ரீஃபார்மேட் பண்ணி எழுதிக்கலாம். cosec a plus cot a minus 1, அந்த 1 டேர்மை நான் லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன். divided by cot a minus cosec a plus 1. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும்
cosec ஸ்கொயர் ஏங்கிறது 1 + cot ஸ்கொயர் ஏ. ஸோ இந்த cot ஸ்கொயர் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா cosec ஸ்கொயர் ஏ மைனஸ் cot ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 ஆகும். இப்போது நான் இந்த 1க்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா cosec ஏ ப்ளஸ் cot ஏ மைனஸ் இந்த 1க்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். cosec ஸ்கொயர் ஏ மைனஸ் cot ஸ்கொயர் ஏ. ஸோ இது ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கிறேன். அந்த 1க்கு பதிலாக நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ டினாமினேட்டரில் நான் 1 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த டேர்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது. ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போது நான் நியூமரேட்டரில் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு cosec ஏ ப்ளஸ் cot ஏ மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே ஏ ப்ளஸ் பி. cosec ஏ ப்ளஸ் cot ஏ இன்ட்டு இன்னொரு ப்ராக்கெட்டில் ஏ மைனஸ் பி. cosec ஏ மைனஸ் cot ஏ ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ மேலே வந்து cosec ஏ ப்ளஸ் cot ஏங்கிற டேர்ம் வெளியும் இருக்குது, இந்த ப்ராக்கெட்குள்ளேயும் இருக்குது. அதனால் நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ வெளியே காமனாக எடுத்துட்டா உள்ளே என்ன வரும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு 1 வரும் மைனஸ் அந்த மைனஸில் இருக்கிற அந்த அதர் டேர்ம் வரும் cosec ஏ மைனஸ் cot ஏ. ஏன்னா ப்ராக்கெட்லேருந்து cosec ஏ ப்ளஸ் cot ஏவை வெளியே எடுத்தாச்சு. ஸோ உள்ளே இருக்கிறது வெறும் இந்த cosec ஏ மைனஸ் cot ஏ அது வரும். இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா cosec ஏ ப்ளஸ் cot ஏ வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்தனால உள்ளே 1 மைனஸ் இந்த மிச்சம் இருக்கிற இந்த டேர்மை அங்கே போட்டிருக்கேன். நான் டேரெக்டாக ப்ளஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இருந்தாலும் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ப்ராக்கெட் போட்டுகிட்டே மைனஸ் போட்டுடுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் சால்வ் பண்ணிக்கலாம். டிவைடட் பை த டினாமினேட்டர் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த ரெண்டு டேர்மும் சேம் தான். ஏன் அப்படின்னா ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது cosec ஏ ப்ளஸ் cot ஏ இன்ட்டு இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது 1 மைனஸ் cosec ஏ ப்ளஸ் cot ஏ டிவைடட் பை இதனால தான் நான் முன்னாடியே ப்ளஸ் cot ஏன்னு டேரெக்டாக எழுதினேன். ஆனால் சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுங்கிறதுக்காக நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பே போடுறேன். டினாமினேட்டர் சேமாக அப்படியே வச்சுக்கிறேன். இப்போது இந்த டேர்மும் சேம். ஸோ அதனால் அப்படியே கேன்சல் ஆகிடும். இது அப்படியே கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மக்கிட்ட இருக்கிறது RHS. ஹென்ஸ் ப்ரூவ்டு. அடுத்து 6th சப்டிவிஷன். ஸோ இங்கே LHS கொடுத்துருக்காங்க, RHS கொடுத்துருக்காங்க. LHS எடுத்து நம்ம சால்வ் பண்ணி RHS வருதா இல்லையான்னு நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு LHSஸை நான் கான்ஜுகேட் டேர்மால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். LHS கொடுத்துருக்குது ரூட் ஆஃப் 1 + sin A by 1 - sin A. இதை நான் கான்ஜுகேட் டேர்மால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதோடைய கான்ஜுகேட் டேர்ம் 1 + sin A. ஏன்னா டினாமினேட்டரில் செகண்ட் டேர்ம் மைனஸ் இருக்குது. ஸோ கான்ஜுகேட் டேர்ம் வந்து 1 + sin A வரும். செகண்ட் டேர்ம் ப்ளஸ் இருக்கணும். அதனால் அதை நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin A இன்ட்டு 1 + sin A 1 + sin A தி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு 1 + sin A இருக்குது. டிவைடட் பை A - B இன்ட்டு A + B ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஏங்கிறது 1, Bங்கிறது sin A. நான் அந்த ஐடென்டிட்டியும் எழுதிடுறேன். A - B இன்ட்டு A + B ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி தான் டினாமினேட்டர் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + sin A தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். 1 - sin ஸ்கொயர் ஏங்கிறது cos ஸ்கொயர் A. அதனால் cos ஸ்கொயர் A எழுதிட்டேன். ஈக்குவல் டு இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக பிரித்து போடுறேன். நியூமரேட்டர்லேயும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர்லேயும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும்.
ஸோ நமக்கு 1 + sin a by cos a இருக்கும். இதையும் நான் வந்து டேர்ம் பிரித்து எழுதுகிறேன். அப்போ 1/cos a sin a by cos a நடுவில் ப்ளஸ் இருக்கும், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறனால 1/cos aங்கிறது secant a ப்ளஸ் sin a by cos aங்கிறது tan a. இதுதான் RHS, hence proved. இப்போது 7th subdivision LHS RHS கொடுத்துருக்காங்க. LHS = RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். எப்பயும் போல் LHS எடுத்து சால்வ் பண்ணலாம். LHS = இப்போ நான் sin θ நியூமரேட்டரில் காமனாக எடுக்க போகிறேன். அதனால் sin θ இன்ட்டு ஃபஸ்ட் டேர்மில் 1 இருக்கும், 1 மைனஸ் செகண்ட் டேர்மில் sin θ வெளியே போயிடுச்சுன்னா உள்ள 2 sin² θ இருக்கும், டிவைடட் பை கீழே cos θவை வெளியே எடுக்க போகிறேன். அப்போ உள்ள 2 cos² θ மைனஸ் 1. இப்போது அடுத்து நமக்கு தெரியும் sin² θ ப்ளஸ் cos² θ = 1. அதனால் நியூமரேட்டரில் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 1ல் நான் sin² θ ப்ளஸ் cos² θன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகும்னா sin θ இன்ட்டு sin² θ ப்ளஸ் cos² θ அண்ட் ஆல்ரெடி அங்கே இருக்கிற -2 sin² θ போட்டுட்டேன். இந்த 1க்கு பதிலாக நான் ஜஸ்ட் இதில் எக்ஸ்பேன்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை cos θ இன்ட்டு 2 cos² θ அப்படியே வச்சுக்கிறேன். மைனஸ் இந்த 1க்கு பதிலாக நான் திருப்பி sin² θ ப்ளஸ் cos² θ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போது இதை அடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கிற sin θ அப்படியே வச்சுக்கணும். நியூமரேட்டரில் இந்த cos² θ நான் எழுதிட்டேன். sin² θ -2 sin² θ மைனஸ் sin² θ, அதனால் மைனஸ் sin² θவும் எழுதிட்டேன். டிவைடட் பை cos θ இன்ட்டு இந்த 2 cos² θ அப்படியே வச்சுட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போகிறேன். அதனால் மைனஸ் sin² θ மைனஸ் cos² θ வரும். அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டர் சேமாக தான் இருக்கும். டினாமினேட்டரில் cos θ இன்ட்டு 2 cos² θ மைனஸ் cos² θ என்னது cos² θ மைனஸ் அந்த sin² θவை அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரும் இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடும். அண்ட் sin θ by cos θங்கிறது tan θ. அதுதான் RHS, hence proved. இப்போது 8th subdivision LHS கொடுத்துருக்காங்க, RHS கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். நம்ம LHS எடுத்துகிட்டு சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + b² + 2ab வரும். அதனால் LHS வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். sin² a ப்ளஸ் cosec² a ப்ளஸ் 2 sin a cosec a ப்ளஸ் செகண்ட் டேர்மையும் அதே மாதிரி நான் இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். cos² a ப்ளஸ் secant² a ப்ளஸ் 2 cos a secant a. இதில் நான் இப்போ குரூப் பண்ண போகிறேன். sin² a ப்ளஸ் cos² a ஒரு இதையும், அடுத்து cosec² a ப்ளஸ் secant² aவை இன்னொரு ப்ராக்கெட்லையும், அதுக்கப்புறம் இந்த 2 டேர்ம் எழுத போகிறேன். இதில் 2 sin aவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். cosec aவை 1/sin aன்னு எழுதுகிறேன். ப்ளஸ் 2 cos a அப்படியே வச்சுட்டேன். secant aவை 1/cos a எழுதுகிறேன். இப்போ நமக்கு தெரியும் sin² a ப்ளஸ் cos² a 1 எழுதிட்டேன். ப்ளஸ் இப்போது செகண்ட் டேர்மில் cosec² aக்கு பதிலாக நான் 1 ப்ளஸ் cot² a எழுதுகிறேன். ப்ளஸ் secant² aக்கு பதிலாக 1 ப்ளஸ் tan² a எழுதுகிறேன். இப்போ அடுத்த டேர்மில் sin a கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி அந்த டேர்ம்லேயும் cos a கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு மிச்சம் இருக்கிறது 2 1s are 2, 2 1s are 2. ஸோ +2 +2 எழுதிட்டேன். இப்போ அடுத்து சால்வ் பண்ணும்போது இந்த 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் cot² a ப்ளஸ் 1 ப்ளஸ் tan² a ப்ளஸ் 2 + 2 4.
இப்போ 1 + 1 + 1 + 4 வந்து 7. அதனால் 7 + tan ஸ்கொயர் ஏ + cot ஸ்கொயர் ஏ மிச்சம் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிட்டேன். இதுதான் RHS, hence proved. இப்போது 9th சப்டிவிஷன் LHS = RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். எப்பயும் போல் LHS எடுத்துகிட்டு சால்வ் பண்ணி RHS வந்துருச்சுன்னு ப்ரூவ் பண்ணலாம். LHS = cosec A. cosec Aங்கிறத 1/sin Aன்னு எழுதிக்கலாம். மைனஸ் sin A நான் அப்படியே வச்சிடுறேன். இன்ட்டு secant Aவை நான் 1/cos A எழுதுகிறேன். மைனஸ் cos A. இங்கேயும் by 1 இருக்குது, இங்கேயும் by 1 இருக்குது. ஏன்னா இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். இந்த செகண்ட் டேர்மில் டினாமினேட்டரில் sin A இல்லை. ஸோ அதனால் செகண்ட் ஃப்ராக்ஷனை sin Aவால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நமக்கு 1 - sin ஸ்கொயர் A டிவைடட் பை sin A வரும். சிமிலராக செகண்ட் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் 1 - cos ஸ்கொயர் A பை cos A. ஏன்னா செகண்ட் ஃப்ராக்ஷனில் cos A இல்லை. ஸோ அந்த ஃப்ராக்ஷன் ஃபுல்லாக நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos A ஆல் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போது 1 - sin ஸ்கொயர் ஏங்கிறது cos ஸ்கொயர் A. அதே மாதிரி 1 - cos ஸ்கொயர் ஏங்கிறது sin ஸ்கொயர் A டிவைடட் பை sin A cos A. நியூமரேட்டரில் 2 cos A இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு cos Aவும், நியூமரேட்டரில் 2 sin Aவும், டினாமினேட்டரில் ஒரு sin Aவும் இருக்குது. அதில் ஒன்று நியூமரேட்டர் டினாமினேட்டரில் கேன்சல் பண்ணால் மேலே நியூமரேட்டரில் cos A sin A இருக்கும். இப்போது LHS எடுத்து நம்ம இந்த டேர்முக்கு கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி RHSையும் எடுத்து இதே டேர்ம் வருதான்னு பார்க்கலாம். RHS = 1/tan Aவை sin A by cos A எழுதிட்டேன், ப்ளஸ் cot Aவை cos A by sin A. This is equal to 1/ இங்கேயும் எல்சிஎம் எடுத்தால் cos A sin A வரும். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை sin Aவால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது நமக்கு sin ஸ்கொயர் A ப்ளஸ் செகண்ட் ஃப்ராக்ஷனை cos Aவால் மல்டிப்ளை பண்ணுறேன். cos ஸ்கொயர் A டிவைடட் பை cos A sin A. டினாமினேட்டரில் எந்த டேர்ம் இல்லையோ அந்த டேர்மால் தான் நம்ம அந்த ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 1/sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் ஏங்கிறது 1 டிவைடட் பை cos A sin A. அதாவது 1 டிவைடட் பை 1/cos A sin A. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1 × cos A sin A by 1. டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். இது ஈக்குவல் டு cos A sin A. LHS எடுக்கும் போதும் அதே டேர்ம் வந்தது, RHS எடுக்கும் போதும் அதே டேர்ம் வந்தது. therefore LHS = RHS, hence proved. இப்போது லாஸ்ட் சம். இந்த கொஷனில் A = B, B = Cன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட் டேர்ம் = செகண்ட் டேர்ம் = தேர்ட் டேர்ம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் டேர்ம் = தேர்ட் டேர்ம்னு ப்ரூவ் பண்ணலாம், செகண்ட் டேர்ம் = தேர்ட் டேர்ம்னு ப்ரூவ் பண்ணலாம். அதனால் எல்லாமே ப்ரூவ் ஆகிடும். ஸோ அந்த தேர்ட் டேர்ம் தான் எப்போவுமே RHSஆக இருக்கும். இதில் ஃபஸ்ட் டேர்மும் LHSஆக வரும், செகண்ட் டேர்மும் LHSஆக வரும். ஒவ்வொன்றையாக எடுத்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் LHS எடுத்து சால்வ் பண்ணலாம். LHS எடுத்தாச்சு. இதில் 1 + tan ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நான் sin ஸ்கொயர் A by cos ஸ்கொயர் A எழுதுகிறேன். டிவைடட் பை 1 + cot ஸ்கொயர் Aவை cos ஸ்கொயர் A by sin ஸ்கொயர் A எழுதுகிறேன். இப்போது இதை எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கும்போது cos ஸ்கொயர் A வரும். அதனால் ஃபர்ஸ்ட் டேர்மை cos ஸ்கொயர் Aவால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ cos ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் A by cos ஸ்கொயர் A divided by அதே மாதிரி டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தால் sin ஸ்கொயர் A வரும். ஸோ sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A divided by sin ஸ்கொயர் A. இப்போ இதை சால்வ் பண்ணணும். நமக்கு தெரியும் cos ஸ்கொயர் A ப்ளஸ் sin ஸ்கொயர் Aங்கிறது 1. அதனால் 1/cos ஸ்கொயர் A.
டிவைடட் பை அதே மாதிரி sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 1னால 1 போட்டாச்சு 1 பை sin ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த டிவிஷனை ரெசிப்ரோகேட் பண்ணி சால்வ் பண்ணலாம். 1 பை காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை 1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு sin ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏ வரும். sin ஸ்கொயர் ஏ பை காஸ் ஸ்கொயர் ஏங்கிறது tan ஸ்கொயர் ஏ. ஸோ இதை எடுத்துகிட்டு tan ஸ்கொயர் ஏங்கிறத ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட் டேர்ம் ப்ரூவ் பண்ணியாச்சு. அதனால் நம்ம செகண்ட் டேர்ம் எடுத்து RHS வருதான்னு பார்க்கலாம். செகண்ட் டேர்ம் எழுதியாச்சு. இந்த ஸ்கொயரை நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 1 மைனஸ் tan a தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் cot a தி ஹோல் ஸ்கொயர். இப்போது இது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் இருக்குது ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையுமே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் tan ஸ்கொயர் a மைனஸ் 2 tan a, அதாவது ab. a வந்து 1ங்கிறனால 2 × 1 2 தான். டிவைடட் பை சேம் அதே மாதிரி டினாமினேட்டரையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். இப்போது 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். ஸோ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏங்கிறது சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 tan ஏவை அப்படியே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். டிவைடட் பை 1 ஸ்கொயருங்கிறது 1 தான். 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் ஏங்கிறது cosec ஸ்கொயர் ஏ மைனஸ் இந்த 2 cot ஏவை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏங்கிறத 1 பை cos ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். மைனஸ் 2 இன்ட்டு tan ஏக்கு பதிலாக sin ஏ பை cos ஏன்னு எழுதலாம். டிவைடட் பை சேம் cosec ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 பை sin ஸ்கொயர் ஏ மைனஸ் 2 இன்ட்டு cot ஏக்கு பதிலாக cos ஏ பை sin ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது நம்ம LCM எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் cosec ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே வெறும் cos ஏ இருக்குது. அதனால் செகண்ட் ஃப்ராக்ஷனை நம்ம cos ஏவால் நியூமரேட்டர் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா 1 மைனஸ் 2 sin ஏ இன்ட்டு cos ஏ டிவைடட் பை cos ஸ்கொயர் ஏ. நமக்கு LCM இங்கே cos ஸ்கொயர் ஏக்கும் cos ஏக்கும் எடுக்கும்போது cos ஸ்கொயர் ஏ தான் வரும். தி ஹோல் டிவைடட் பை சேம் டினாமினேட்டர்லேயும் LCM எடுக்கிறோம். அப்போ செகண்ட் டேர்மை sin ஏவால் மல்டிப்ளை பண்ணணும். 1 மைனஸ் 2 cos ஏ sin ஏ. அப்போ நம்ம எழுதும்போதே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். டிவைடட் பை sin ஸ்கொயர் ஏ. இப்போது இதை நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். 1 மைனஸ் 2 sin ஏ cos ஏ பை cos ஸ்கொயர் ஏ இன்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆகும். டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ இந்த 1 மைனஸ் 2 sin ஏ cos ஏங்கிறது நியூமரேட்டர் டினாமினேட்டரில் இருக்கிறனால ரெண்டும் கேன்சல் ஆகிடும். மிச்சம் இருக்க டேர்மை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது sin ஸ்கொயர் ஏ பை cos ஸ்கொயர் ஏ வரும். அது வந்து tan ஸ்கொயர் ஏ. அதுதான் கொடுத்துருக்கிற RHS. செகண்ட் டேர்ம் எடுத்தும் RHS ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.